சித்திரகுப்தரனைனாரும் கைலாசத்து கணக்குகளை கைலாசத்து பிசகில்லாமல் அடிபணிந்து நிற்பார்கள். பரமலோக பாவையர்கள், தெய்வலோக தாய்குலங்கள் தேவர் பெருமான் என்று தொண்டுகள் புரிவார்கள். அமரலோக தாய்குலங்கள் ஆண்டவன் என்று சொல்லி நமக்கு அடிபணிகள். பரமலோக தாய்குலங்கள் பரமசிவன் என்று சொல்லி பரமசிவன் என்று சொல்லி பாவையர்கள் கைலாசநாதர் என்று கண்ணியமுடன் பணிகள் செய்வார். ரம்பை வருவாளே, நாட்டியங்கள் ஆடுவாளே, ஊர்வசியால் ஓடி வந்து உல்லாசமாய் என்ன வேலகை வருவாளே, மிருதங்கம் சரஸ்வதி வருவாளே, தாளமேளம் அந்த தும்புருவர் வருவாரே, தும்புருவர் நமக்கு சுதியதோ ஓடுவாரே. நமது போகம் மட்டுமல்ல, பார் உலகமே நமக்கு தான் சொந்தம். ஆகவே கடவுளை எரித்தாக வேண்டும் என்ற நோக்கத்தை கொண்டுள்ள தட்சணன் அதற்கு ஆவணம் செய்து கொண்டிருக்கிறார். என்ன தமது அந்தரபடத்தில் வடக்கு கோட்ட மசல்ல வந்து வேலுவருக்கு உண்டான காரியங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். எப்படி புளியை வெட்டி இப்படி 21 வகை சுப்பி அதில் போட்டவேனோ இரவு ஆகாயம் பொமி மட்டும் அக்கினியை வளர்ப்பானா கைலாசம் முழுவதெல்லாம் கணல் பறக்க செய்தானே, தெய்வலோகம் முழுவதெல்லாம் பறக்க செய்தானே, அமரலோகம் முழுவதெல்லாம் பறக்க செய்வானா, கடல் பொறுக்க மாட்டாமல் கடல் பொறுக்க கரை கண்டனார் கடவுளவர், கரை கண்டனம் கடவுளவர்.
ஆதிபரா சக்தியிடம் ஆண்டவன் ஆலோசனை செய்ய போறார். ஆடிவண்ணே பார்வதியே, எமது வார்த்தை சொல்ல கட்டிடம்மா. உண்டகப்பன் சண்டாளன் உடையவரை கொள்ளுதற்கு உற்ற வேள்வி வளர்த்துவார். கடவுளை கொள்ளுதற்கு கடப்பறக்கும் வேள்வி தன்னை வளர்க்கானம்மா. அந்த வேள்வி தன்னை அமர்த்த வேண்டும். வேள்வி தன்னை அமர்த்த வேண்டும். நம்மிடம் விவரம் சொல்ல வரவு வேண்டும். நம்மிடம் விவரம் சொல்ல வரவு வேண்டும். யோசனைகள் கேட்கும் போது பார்வதா தேவியம்மா பரமனிடம் சொல்லுவாளா, ஈஸ்வரனே பகவானே, எந்த பண்பேவி தன்னை இப்பவே போய் அமர்த்திவாரே என்றாள் அந்த பார்வதியாள். இதனை கேட்ட கடவுளவர் பார்வதியே என்ன வார்த்தை சொல்லுகின்றான். உண்டகப்பன் துஷணனோ உன்னை அவன் காண்பானால் அனுப்பாமல் போன மகள் யாரும் அழைக்காமல் வந்தாள் என்று வாவென்று உன்னை கேட்க மாட்டான், வரிசையிட்டு பார்க்க மாட்டான். அதனால் அவமானம் அடைவாயம்மா. எனது ஆயிழையே பார்வதியே, போக வேண்டாம் பார்வதியே, போக வேண்டாம் என்று பெருமானவர் சொல்லுவாராம். பெருமான் கடவுள் சொல்லுவாராம். பார்வதா தேவியம்மா, ஈஸ்வரனே பகவானே, என் தகப்பன் என்னை கண்டானால் மகள் என்று பேணிடுவான், வாவென்றென்னை கேட்டிடுவான், எனக்கு வரிசையிட்டு பார்த்துடுவான். அதனால் போய் வாரேன் பெருமான் என்று பார்வதியும் சொல்லுவாளா. இதனை கேட்ட கடவுளவர், இதனை கேட்ட ஈஸ்வரியாள் பார்வதியிடம், ஈஸ்வரியாள் பார்வதியிடம் போக வேண்டாம், போகக்கூடாது என்று எவ்வளவு சொல்லுகிறேன், அதை நீ கேட்க மாட்டேங்கிறேன். சரி, இதுக்கு மேலும் நீ போவதாக இருக்கும்னா போவென்றார் பெருமான். இறைவா, போவென்றால் அது வெறுப்பிலே பேசக்கூடிய வார்த்தை இல்லவா, போயிட்டு வான்னு சொல்லுங்களேன் என்றால் அந்த பார்வதி, எனக்கு பிடிக்கல, அதனால ஒன்னு போனுதான் சொல்லுவேனே தவிர போயிட்டு வான்னு சொல்ல மாட்டேன்னு சொன்னார். உடனே பார்வதிக்கு ஒரு எண்ணம் போச்சு. சரி, அப்பாவுடைய வேலையை மாத்திட்டு வந்து அப்புறமா ஆண்டவனுக்கு முன்னாலே பேசுவோம் என்ற எண்ணத்தை கொண்டு பரமலோகத்தை விட்டு பார்வதா தேவியானவள் அந்த பிராணத்துக்குள்ளாக வந்து கொண்டிருக்கிறாள். ஏற்கனவே துஷணன் கிழக்கு முகமா இருந்து வேள்விய வளர்த்துக்கிட்டு இருக்கிறான். பார்வதிக்கு ஒரு எண்ணம் போச்சு, அப்பாவுக்கு இடதுபுறமோ வலதுபுறமோ பின்பக்கமோ போனோம்னா நாம வந்திருக்கிற விவரம் தெரியாது, அப்பாவுக்கு நேர்முகமாக சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டு அங்கே கிழக்கு முகம் தன்னிருந்து வேள்வி வளர்க்குகின்ற அப்பாவுக்கு முன்னாலே ஆதிபராசக்தி அம்மா மேற்கே முகம் நின்று கொண்டு அப்பா அப்பா என்று சொல்லி, அப்பா அப்பா என்று சொல்லி அருமை மகள்
கண்டும் காணாது இருக்க வேண்டும் என்று பாவி மனதில் எண்ணி கிழக்கே முகம் இருந்தவனோ தெற்கே முகம் திரும்பும் போது தேவி பராசக்தி அம்மா சந்தேகப்படல, சமலம் கொள்ளவில்லை. அப்பா ஏதோ உருஷ வச்சுக்கிட்டு இருக்கிறான், ஆகையினால அங்கே திரும்பிட்டான் போல் இருக்கு, நம்ம அங்கே போய் கூப்பிடுவோம் சொல்லி இவனோ தெற்கே முகம் இருக்குகின்ற தட்சணருக்கு முன்னால் வந்து வடக்கே முகம் நின்று கொண்டு அப்பா அப்பா என்று சொல்லி அப்பா அப்பா என்று சொல்லி ஆயிழையாள் பலழைத்தாள். தெற்கே முகம் இருந்த பாவி மேற்கே முகம் மேற்கே போய் தண்டையிட்டாள், வடக்கு முகம் வடக்கே போய் அவனோ கிழக்கு முகம் கண்டாளே பார்வதியா கடுங்கோபம் என்னப்ப சண்டாளா பெற்ற மகள் என்று பேணி நினைக்கலையே வாவென்றனை கேட்கலையே வரிசையிட்டு என்னை ஆமதித்த காரணத்தால் நீ கொளர்க்கு வெளியிலே இருந்து உடல கிழமாக யாகம் கொடுப்பாளாம் சங்கரியாள் பார்வதியாள் என்ற சண்டாளா நீ வளர்த்த சதுரமாடா இதை வைத்திருக்க அப்பா உட வெளியிலே அப்பா உட அருமை மகள் இறங்குவாடா. பெரும்பாவி கோட்டை என்னை மணல் பறக்க செய்தானே, பரமலோகம் முழுவதுமே பரமலோகம் முழுவதுமே பஷ்பமாக முழுவதுமே பறக்க செய்தானே. கண்டாரே கடவுள்ளவர் போன பார்வதியை தகவல் இல்லை, யாரை நாம் அனுப்பி வைப்போம் என்றவர் மனதில் எண்ணி மகனாயக